நீங்க மருமகள கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, இத நான் வந்து கேவலப்படுத்தி இது பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சினேகாவோட அப்பா சொல்லிட்டே இருக்காரு. இது நடக்கும் அந்த பொண்ணு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. சினேகா உங்க வாழ்மலை இதுக்கு சொன்னா சொன்னது நம்ம நிறைவேறும். அந்த எட்டூர் பஞ்சாயத்தும் கண்டிப்பா ஏத்துக்கும். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. உடனே எல்லாரும் ஒரு மாரி பார்த்துட்டே இருக்காங்க ஃபுல்லா. இவன் கடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணினேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கூட்டு போயிடுறாங்க. சிந்துவோட அப்பா நீ அழுவாத சிந்து சிந்துவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, "சிந்து நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? தர்மம் கண்டிப்பா வெல்லும்." இது மாரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க எதனா சொல்லினே இருப்பா. "நீ இது பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு பைரவியும் வந்து அதே மாரி, "சிந்து ஒரு டைம் உன்ன அசிங்கப்படுத்துவான். நீ இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "எங்கள மீறி அவ என்ன என்ன பண்ண முடியும் உன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அன்னபூர்ணி, "இந்த உலகமே உன்ன நம்பலனா நான் உன்ன நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என் உயிரே போனாலும் சிந்து உயிரே போனாலும் துரோகத்த பண்ண மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிவா அமைதியா இருக்கான். "நீ அழக்கூடாதும்மா. ஸ்னேகா யார் சொன்னாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. "அழுவாத, நீ அழுவாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வா வீட்டுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டு போறாங்க. உடனே அவ அப்படியே சிந்து வந்து அப்படியே டாக்டர பார்த்துக்கிட்டே அப்படியே போறா அங்கருந்து. டாக்டரும் அப்படியே அமைதியாவே நிக்கிறான் அப்படியே. அப்ப கரெக்ட்டா காயத்ரி வந்து அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, காயத்ரி வந்து கரெக்ட்டா கோவிலுக்கு போயிட்டுருக்கா. வேல் எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு இது சாமி கும்பிட போறாங்க. போயிட்டு வந்து டக்குனு கீழ விழ பார்க்குறா. உடனே வந்து டக்குனு அத டக்குனு கீழ வந்து இவன் கைய பிடிக்க பார்க்குறான். புடிச்ச உடனே கைய விடு அப்படின்ற மாரி அவன் மனசுல யோசிக்கிறா. உடனே வந்து மேல கோவிலுக்கு போயிட்டு வேல வந்து சாத்துறாங்க. போயிட்டு சாத்திட்டு போய் இது கோவிலுக்கு போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு உடனே வந்து அப்பா சொல்றான், "இல்ல நம்ம இங்கேயே இருக்கலாம் காயத்ரி" அப்படின்றான். உடனே அவளுக்கு சுத்தமா புடிக்கல. இங்கலாம் வேணவே வேணாம். நான் உடனே வீட்டுக்கு போணும். எனக்கு இங்க இருக்கவே புடிக்கல. ஒரு மாரி இருக்கு எனக்கு. சீக்கிரமா என்னை வீட்டுக்கு கூட்டு போ. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அழுது இது பண்றான். சரி, ஓகே. சரி அப்படின்னு சொல்லி இவன் எப்படியாச்சும் இங்க இருக்க வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா முடியல. சரி ஓகே. கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லி அதோட முடிஞ்ச இந்த சீன். கரெக்ட்டா டாக்டர் வந்து பெருக்கிட்டு இருக்கான். ரூம்லாம் பெருக்கி கிளீன் பண்ணி தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கான். கரெக்ட்டா அப்போ வந்து சிந்து வந்து வீட்டுக்கு உள்ள வரா. ரூமுக்குள்ள வந்துட்டு "என்ன சிந்து அப்படி பார்க்குற? உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாரு. உடனே ஓடி வந்து கால்ல விழுறான். "ஏய் சிந்து என்ன பண்ற? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிச்சு விடுறான். தூக்கி விட்டு கடைசியில "ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "நான் கொஞ்சம் கூட வாழ தகுதி இல்ல டாக்டர். நீ சுயநலத்துக்காக நான் என்னென்ன பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ கேவலமா நடந்திருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னால உனக்கு எவ்வளோ அவமானம், அசிங்கம் தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்றான். உண்மைய சொல்லப்போனா அந்த கோவில்லேருந்து எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. சொன்னதுக்கு எனக்கு நிம்மதி தான். என் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உன் கையால என்ன கொன்னு கொன்னு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, கைய பிடிச்சு அப்படியே கழுத்த பிடிச்சு நெருக்க பார்க்குறான். அப்படியே என்ன கொன்னு போட்டுருன்ட்டு. உடனே வந்து சிவா, "இது நீ இப்ப ஃபீல் பண்ணி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு மட்டும், "இன்னைக்கு வேணா ஸ்னேகா சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா அவ சொல்லுவா" அப்படின்னு சொல்றான். "அவ தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு. நான் மனசார ஏத்துப்பேன்டா. உன்ன மட்டும் விட்டு இந்த 2 நான் பிரிஞ்சிடவே கூடாது. ஆனா ஸ்னேகா பத்தி உனக்கு தெரியும்ல. நீ பொய் சொல்லி தான் உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வாழ விட மாட்டாங்க" அப்படின்னு சொன்னான். "அப்படி அனுபவிக்கலன்னா, நான் வந்து இதான் என் கடைசி நாளா இருக்கும். நான் கண்டிப்பா செத்துருவேன் டாக்டரு. இத்தன நாளா நான் வாழ்ந்ததே உன் கூட போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "உனக்கு உனக்கு டாக்டர் உனக்கு எதுவும் தப்பா நினச்சுக்காத. இது மாரி எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். அவன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆப்ரேஷன் பண்றான். அவன் சொன்னதுக்கு இனிமேல் எந்த வருத்தமும் கிடையாது. அவன் என் தம்பி மாரி. அவன் உண்மைய சொன்னதால தான் ஸ்னேகா வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணுவேன் ஐ மீன் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிருக்கனால தான் அவன் வந்து உண்மைய சொல்லியிருக்கான். கண்டிப்பா அவன் ஹாஸ்பிட்டல் பண்ண மாட்டா அவ. கண்டிப்பா வெளில அனுப்பிச்சுருவா. லட்சக்கணக்கில ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க என்கிட்ட காசு இருக்கு. நான் என்னோட நகைய தரேன். அத நீ வந்து சுலான் அம்மாகிட்ட ஆப்ரேஷன் பண்ண குடுத்துரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, போய் அந்த நகைய எடுத்துட்டு வர போய் உள்ள போறா. உள்ள போய் எடுத்துட்டு வந்துட்டு, உடனே அந்த டாக்டர்கிட்ட குடுக்குறா. இத வந்து நீ வந்து தயவு செஞ்சு பண்ணிடு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணு டாக்டர் அப்படின்ட்டு உடனே வந்து சிவா சொல்றான். "நீ சொல்லலனாலும் நான் வந்து இது எனக்கு தேவையில்ல. நான் ஃப்ரீயாவே அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க போய் பார்த்தா வந்து கரெக்ட்டா சிந்து சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, இல்லண்ணா அம்மாவ வெளில தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, அப்படிதான் பண்ணுவேன்டா. நீ சொன்ன ஒரு பொய்யால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. நீ வெளில எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து சிந்து வெளில வராங்க. உள்ள வந்தோனே டாக்டர் கரெக்ட்டா வந்து அவங்க ஸ்ட்ரெச்சர வெளில வச்சு அனுப்புறாங்க. கரெக்ட்டா டாக்டர் அத புடிச்சு இழுத்து நிறுத்தி ஸ்டாப் பண்றாரு. இதான் அடுத்த வார கதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.